அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது அகத்திணை மரபு மற்றும் எண்வகை திருமணங்கள் குறித்த ஒப்பீடு என்ன என்பது குறித்து காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்முடைய தமிழ் மொழியில் அகத்திணை மரபு என்று நாம் குறிப்பிடுவோம். வடமொழி மரபில் பார்த்தோமானால் எண்வகை திருமணங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதே சமயம் இது பற்றி தொல்காப்பியர் எவ்வாறு அமைக்கின்றார் என்பது குறித்து, எவ்வாறு ஒப்பீடு செய்கின்றார் என்பது குறித்து நாம் பார்ப்போம். சரிங்களா? இப்ப நம்முடைய தமிழ் மொழி அகத்திணை மரபு என்று பார்த்தோமானால் அங்க அகத்திணைகள் என்றுதான் வகுக்கின்றார்கள். அதன்படி பார்க்கும்போது கைக்கிளை 1, ஐந்திணை என்பது 5, அதே சமயம் பெருந்திணை என்பது 1. இந்த ஐந்திணை என்பதை அன்பின் ஐந்திணை என்று நாம் கூறுவோம், இல்லைங்களா? அடுத்ததாக வடமொழியில் பார்க்கும்போது இந்த எண்வகை திருமணங்கள் ஆசுரம், ராக்கதம், பைசாசம், காந்தர்வம், பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம் ஆகிய 8. சரிங்களா? இப்போ இவற்றை எவ்வாறு தொல்காப்பியர் வகுக்கின்றார் பாருங்களேன். முன்னைய 3ம் கைக்கிளை குறிப்பே. சரிங்களா? அந்த முன்னைய 3 என்ன? ஆசுரம், ராக்கதம், பைசாசம். ஆக இந்த 3ம் பார்த்தோமானால் கைக்கிளையில் அடங்கக்கூடியன என்கின்றார். அடுத்ததாக பின்னர் 4ம் பெருந்திணை பெருமே என்கின்றார். அவை என்ன? பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம். ஆக இந்த 4ம் பெருந்திணையில் அடங்கக்கூடியன என்கின்றார். சரிங்களா? அப்ப இந்த காந்தர்வம் என்பது ஐந்திணையில் அடங்கக்கூடியது. ஆக தொல்காப்பியர் அவர்கள் தம்முடைய தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் களவியலில் முன்னைய 3ம் கைக்கிளை குறிப்பே, பின்னர் 4ம் பெருந்திணை பெருமே என்று அழகாக நம்முடைய தமிழ் அகத்திணை மரபையும் எண்வகை திருமணங்களையும் ஒப்பீடு செய்திருக்கின்றார். சரிங்களாப்பா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன், அவற்றையும் இணைத்து படியுங்கள். சரிங்களா? நம்ம பாத்தீங்கன்னா ஏற்கனவே எண்வகை திருமணங்கள் குறித்த ஒரு தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய இணைப்பையும் இத்துடன் இணைக்கின்றேன். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.